பராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுழுந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ஒளிபரப்பாக வீடியோவை அதாவது கொண்டத்து பத்திரகாளியம்மன் திருக்கோவிலை பற்றி ஈரோடு ஈரோடு கல்லுக்கடை மேடில் அமைந்துள்ள இந்த கோவில் மிக அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை குறிக்கக்கூடியது. அதை நான் வழிபட்ட ஒரு நிலைப்பாட்டையும் அங்கே நிகழ்ந்த ஒரு நிலைப்பாட்டையும் நான் பார்த்த ஒரு தன்மையெல்லாம் உங்களிடத்தில் வீடியோவாக பதிவிடுகிற நண்பர்களே. இந்த கோயில் பழமையான கோயில் தான். இந்த கோயிலோட இப்போ புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. 2 மாதத்துக்கு முன்னாடி ஆவணி மாதம் தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அப்போ இந்த கோவிலோட ஒரு காளியம்மனோட நிலைப்பாடை பார்க்கும்போது கொண்டத்து பத்திரகாளியம்மன். அப்போ காளியம்மனாவே இந்த பேடு வைப்ரேஷன், அதாவது யாருக்காச்சும் மனநலம் பாதித்தவங்க, வீட்டில் அதிகம் பிரச்சனையாக இருக்கிறவங்க, ஜாதகத்தில் இந்த ராகு தோஷம், சனி தோஷம், இந்த மாதிரி பேடு வைப்ரேஷன் உள்ள தோஷங்கள் எல்லாம் இந்த காளியம்மன் கோவில் வழிபடும்போது அந்த தோஷமே நிவர்த்தி ஆகிறது என்று கிரகங்களோட அதே மாதிரி அங்கே அந்த ஸ்தலத்தில் அனைத்து விதமான தெய்வங்களும் உண்டது. அதே மாதிரி நவக்கிரகம் அதுக்கு தனி சன்னதியாக அமைத்து அதற்கு நிலைப்பாடை நல்ல பூஜை புனஸ்காரம் நாள்தோறும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடக்கூடிய ஒரு தலமாக இந்த தலம் விளங்குகிறது நண்பர்களே. அதனால் இந்த ஸ்தலத்தை பற்றி ஒரு வீடியோவாக, ஏன்னா நான் பார்த்த உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கன்னு வச்சிங்களேன். இதை பாருங்கள் நண்பர்களே அனைவருமே. ஏன்னா ஒவ்வொருட கோயிலுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. எல்லா கோயிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சக்தி உண்டு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வழிபாட்டு மூலிமா ஒரு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு வழிபாடு என்று பார்க்கும்போது செய்வினை தோஷத்தை விளக்குகிறது. அதே மாதிரி பேடு வைப்ரேஷன், அதாவது வீட்டில் தேவையில்லாத தீய ஒரு நிகழ்வுகள், கெட்ட நிகழ்வுகள் நடக்குது, எதுவுமே நல்லது நடக்கலை அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இந்த கோயிலில் போய் வேண்டும்போது நான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இந்த காளியம்மனாவே தீய தீய சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு பவருள்ள ஒரு தெய்வமாக அங்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வரத்தையும் அளித்து கொண்டிருக்கிறது என்று எல்லளவும் சந்தேகம் இருக்காது. இந்த கோயிலுக்கு ஒரு முறை போனாங்கனாவே அந்த கோயிலோட ஒரு வைப்ரேஷனை உணரக்கூடிய ஒரு தன்மையும், அந்த கோயிலோட புனிதத்தன்மையும் நிகழக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கோயில் அதிகம் ஒரு நடு ஊருக்குள்ளே தான் இருக்குது கோயிலே பார்த்தீங்கன்னா. ஆனால் எந்நேரம் ஒரு பிஸியாகவே இருக்கும். இந்த கோயில் பிஸியாகவே இருக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமை, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்களிலும் அதிக கூட்டங்கள் வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறதுனால் அந்த அம்மனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சும்போது ஒரு வேண்டிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ஒரு நிறைவேறாத ஒரு இது இருந்துச்சுன்னா அதுக்கு நிறைவேறத்தன்மை வேண்டிக்கிட்டிங்கன்னா நிறைவேறினதுக்கப்புறம் உங்களோட நேர்த்திக்கடனை தீர்த்தரலாம். அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ள தெய்வமாக அங்கே பிரதிபலித்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த யூடியூப் சேனல் வழியாக, அதாவது அந்த கோயிலோட இப்போ புதுப்பிச்சிருக்கனால அந்த கோயிலோட ஒரு தன்மையெல்லாம் இந்த சேனல் வழியாக பதிவிட்டிருக்கிற வீடியோவை அனைவரும் பாருங்கள் நண்பர்களே. இதை பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை எது இருந்தாலும் ஏதாச்சும் சந்தேகங்கள், இந்த கோயிலுக்கு போகணும்னாவே நீங்கள் ஈரோட்டில் காளமாட்டு சாலையில் இறங்கிட்டிங்கன்னா நடந்தே போயிடலாம். பக்கம் காளமாட்டு சாலையில் கல்லுக்கடைமேடுன்னு ஒரு ஸ்டாப்புங்க ஊர் இருக்குது. அங்கே தான் கோயிலும் இருக்குது. மரபாலம்னு சொல்லக்கூடிய இடமும் பக்கம்தான். இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு அனைத்து பக்கமும் வழி இருக்குது. ஒன்றும் நீங்கள் போய் தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் டவுனுக்குள்ளேயே கோயில் இருக்கிறதுனால இந்த கோயில் ஒரு நல்ல ஒரு சக்தி உள்ள ஒரு தெய்வமாக அங்கே பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கிறதுனால் நான் இதை வழிபாட்டின் மூலமாக உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு கோயிலுக்கும் போனாவே ஏதாச்சும் எனக்கு தோன்றிய ஒரு கருத்துக்களையும், அதாவது நான் உணர்ந்த ஒரு உண்மை நிலைப்பாட்டை மட்டும்தான் பதிவிடுவேன். அது மாதிரி அந்த உண்மை நிகழ்வை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்ப்பதற்காக, அந்த கோயிலை பார்ப்பதற்காக பதிவிட்டிருக்க நண்பர்களே அனைவரும் பாருங்கள். பார்த்துவிட்டு உங்களோட கமெண்ட் கருத்தையும் இந்த யூடியூப் சேனல் வழியாக பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுழுந்து சந்திரன்.